அங்கு நடந்த அனைத்தையும் பொறுமையுடன் பார்த்து கொண்டிருந்த துருபதன் குந்தியிடம், என் மகளை உனது 5 மகன்களுக்கும் மணமுடித்து வைக்கப் போகிறாய், சரி. இது தவிர்க்க முடியாத ஒரு சங்கடத்தினால் தான் நிகழ்கிறது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் கேட்கும் ஒரு கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல். அண்ணன் மனைவியை தம்பிகள் அண்ணி என்று அழைப்பதும் தன் தம்பியின் மனைவிகளை அண்ணன்கள் மைத்துனி என்று அழைப்பதும் தானே உலக வழக்கம். இந்த திருமணத்திற்கு பின் உன் மகன்கள் என் பெண்ணை எப்படி அழைக்கப் போகிறார்கள் என்று கேட்டான். அதை கேட்ட குந்தி துருபதனுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தாள். குந்தியின் குழப்பமான முகத்தை பார்த்த பாண்டவர்கள் துருபதனிடம் வந்தனர். அவர்களில் முதலில் பேசிய யுதிஷ்டிரன், இப்படி ஒரு அசாதாரணமான நிலையில் என் மனைவியாக போகிறவள் என் இளையவர்களுக்கும் மனைவியாக போவதால் நான் உங்கள் மகளை மைத்துனி என்று அழைக்க முடியாது. ஆனால் மனைவி என்பவள் கணவனின் சரிபாதியாக இருந்து வாழ்க்கையின் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொண்டு வாழ்பவள். அதனால் நான் உங்கள் மகளை சகி என்று அழைப்பேன் என்று சொன்னான். இரண்டாவதாக வந்த பீமன் துருபதனிடம், என் மனைவி பாஞ்சாலத்தின் இளவரசி என்பதால்